நோஃபேப் உமன்ஸ் அட்ராக்ஷன் இது வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நோஃபேப் உமன்ஸ் அட்ராக்ஷன்றது எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். சில பேருக்கு அடிக்ஷன்ஸ் பொறுத்து அவங்களுக்கு வந்து லேட் ஆகலாம், இல்லை சீக்கிரமாகவே அட்ராக்ட் ஆகலாம். இப்போ ரொம்ப அடிக்ஷன்ஸாக இருக்க பர்சன்னா டைம் அதிகமாக எடுக்கும். இதில் இன்னொன்றும் இருக்குது, சில பேருக்கு வந்து இயற்கையாகவே அது வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும். எனக்கெல்லாம் நோஃபேப் உமன்ஸ் அட்ராக்ஷன் நிறைய நடந்திருக்கு. ஆனால் நிறைய பேர் இதை தப்பாக நினைக்கிறாங்க. எப்படின்னா நம்மளை சுற்றி எப்போவுமே பொண்ணுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, இந்த ஒய் சிட்டியில் வர ஃபேனி மேக்னெட் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்குலாம் இதில் நடக்காது. நீங்கள் இப்போ நோஃபேப் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ ஒரு 10 இயர் அடிக்ஷனாக இருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் புதுசாக நோஃபேப்குள்ளே வரீங்க, அட்லீஸ்ட் ஒரு 100 டேஸாவது நீங்கள் தாண்டி இருக்கணும். அது உங்களோட அடிக்ஷன்ஸ் பொறுத்து மாறும். ரொம்ப நாள் நோஃபேப் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு கேர்ள் வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம், இல்லை ஏதாவது ஒரு புது பொண்ணுக்கிட்ட கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கலாம். இந்த மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அமையும். அது ஏன் அப்படி அமையுதுன்னா, நீங்கள் நோஃபேப் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இருக்காது, உங்ககிட்ட ஒரு மேக்னெட்டிக் பவரே இருக்காது, உங்ககிட்ட அந்த ஒரு எனர்ஜியே இருக்காது, பாசிட்டிவ் எனர்ஜியே இருக்காது. அதனாலேயே உங்களை விட்டு எல்லாருமே விலகி போகணுன்னே பார்ப்பாங்க. யாருமே உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகவே மாட்டாங்க. இதுவே நீங்கள் நோஃபேப்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவான கேரக்டராக மாற ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள அந்த ஆண்மை தன்மைன்றது அதிகரிக்கும். உங்கள் பேச்சில் ஒரு அட்ராக்ஷன் தெரியும், உங்கள் கண்ணில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், உங்கள் முகம் நல்லா பொலிவாக இருக்கும், உங்ககிட்ட மேக்னெட்டிக் பவர்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மேக்னெட்டிக் பவர்னால நிறைய நல்ல விஷயம்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறீங்க, பொண்ணுங்கெல்லாம் சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நோஃபேப்பில் இருந்தீங்கன்னா சில பொண்ணுங்க வந்து உங்களை பார்ப்பாங்க, இவங்கிட்ட சம்திங் ஏதோ ஒன்று அட்ராக்ட் ஆகுது. அவங்களுக்கு வந்து நீங்கள் நோஃபேப் இருக்கீங்க, இல்லை நீங்கள் படம் பார்க்குறீங்க, படம் பார்க்கல, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் சம்திங் இவங்கிட்ட ஏதோ ஒன்று அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை பார்ப்பாங்க. மேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பிடுவாங்க, நீங்கள் பார்க்காத சமயத்தில் உங்களை அவங்க பார்ப்பாங்க, அதாவது உங்களை நோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே வந்து பேசுவாங்க, இல்லை பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அமையும். இப்படி தான் வந்து ஒரு நோஃபேப் உமன்ஸ் அட்ராக்ஷன் நடக்கும். எனக்கு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. பஸ்ஸில் நடந்திருக்கு, ட்ரெயினில் நடந்திருக்கு, பப்ளிக் பிளேஸில் நடந்திருக்கு, ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனில் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட உமன்ஸ் அட்ராக்ஷன் நடந்திருக்கு. நிறைய பேருக்கும் நடந்திருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க, எனக்கு இமெயிலையும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நோஃபேப் உமன்ஸ் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம். இது வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். ஒருத்தன் கருப்பாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான், ஸ்டைலாக இருக்கான், நார்மலாக இருக்கான், அதெல்லாம் வந்து அட்ராக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் நோஃபேப் இருந்தாலே நீங்கள் அழகாக மாறுவீங்க, உங்கள் கேரக்டரும் அழகாக மாறும், உங்களுக்குள்ளே இருக்க அந்த பாசிட்டிவ் சேஞ்செலாம் வெளியே வரும், உங்களோட எனர்ஜி லெவல் அதிகமாகும், உங்களோட பாசிட்டிவான கேரக்டர்லாம் வெளியே வரும். இது மூலிமா பொண்ணுங்க மட்டும்தான் அட்ராக்ட் ஆவாங்கன்னு இல்லை, இது மூலிமா பசங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். சில பசங்களாம் உங்கள் கூடயே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, உங்களையே அவங்கள பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி ஏஜ் ஆன பீப்புளெலாம் உங்களுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவிட்டி எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சேஃபான ஜோனுக்குள்ளே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எப்போவுமே நீங்கள் வந்து ஜாலியாகவே இருப்பீங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எனர்ஜியை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். அந்த செமன்றது உங்கள் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போவும். அதை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்குள்ளே. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்க அந்த சக்தி வந்து க்ரியேட்டிவ் எனர்ஜியாக மாறும். அந்த க்ரியேட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள் லைஃப்க்கும் யூஸ் ஆகும், உங்களோட ஒர்க்குக்கும் யூஸ் ஆகும், உங்கள் அட்ராக்ஷனுக்கும் அதிகமாக யூஸ் ஆகும். ஆனால் மெயினாக நீங்கள் வந்து உங்கள் கோல் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னோட மெயின் கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நோஃபேப் தான். நான் ஃபஸ்ட்டு இந்த நோஃபேப்பை தான் ஒரு கோலாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம நோஃபேப் இருந்தால் தான் அடுத்த கோல் வந்து நம்மளால் கான்சென்ட்ரேஷனாக ஃபோக்கஸாக பண்ண முடியும். நோஃபேப்பே இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணி பாருங்களேன், உங்களால் அதை ஃபோக்கஸ்டாக பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கே அடிக்ஷனாக இருந்துட்டு நீங்கள் எப்படி அந்த கோலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? பண்ணவே முடியாது. அதனால் நான் எப்போவுமே நோஃபேப்க்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் என்னோட கோலை வந்து செட் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி செட் பண்ணி பாருங்க, உங்க லைஃப் சூப்பரா மாறும். நோஃபேப் உமன்ஸ் அட்ராக்ஷன் எப்படி நடக்குதுன்றதை பத்தி பார்ப்போம். ஒருத்தன் நோஃபேப்பை ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக அவன் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு 15 days 20 days வரும்போது அவனோட ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங் ஆகுது. கண்ணாடியில் அவன் முகத்தை பார்க்கறதுக்கே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகுது. அந்த 15 days 20 days போகும்போது அவன் உடம்புக்குள்ளே ஒரு மேக்னெட்டிக் பவர் வந்து உருவாகுது. அவன் அந்த எனர்ஜியை சேர்த்து வைக்கும் போது அவனுக்குள்ள அந்த மேக்னெட்டிக் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து ஏறுது. அவனுக்குள்ள அந்த ஆண்மை தன்மைன்றது ரொம்ப வளருது. எல்லா கேர்ள்ஸோட கண்ணுக்கும் அவன் ஒரு மேன்லியாக தெரிகிறான், அவன் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக தெரிகிறான். அப்படி அவன் தெரியும் போது ஒரு சில பெண்களுக்கு அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன் அமையுது, 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்படி தான் வந்து ஒரு நோஃபேப் உமன்ஸ் அட்ராக்ஷன்றது நடக்கும்.
நோஃபேப்லேயே ஒரு சூப்பரான பெனிஃபிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். நிறைய பேர் இந்த உமன்ஸ் அட்ராக்ஷனுக்காகவே நோஃபேப் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானே ஸ்டார்டிங்கில் இந்த உமன்ஸ் அட்ராக்ஷன் வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். அதே மாதிரி உமன்ஸ் அட்ராக்ஷன்லாம் தாண்டி எனக்கு நிறைய நல்ல விஷயம், பாசிட்டிவான விஷயம்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சு. அதனால தான் இந்த டாப்பிக்கை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். உமன்ஸ் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க உங்ககிட்ட சந்தோஷமாக பழகிறதுக்காக வருவாங்க. நீங்கள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஜென்யூனாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகணும். உமன்ஸ் அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பாங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, உங்களோட எனர்ஜி லெவல்ன்றது ஹை ஆகுது, அந்த வைப்ரேஷனை தாண்டிருச்சு. அது தாண்டினதுனால என்ன நடக்குதுன்னா, அந்த ஹையாக இருக்கிற வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைவாங்க. இவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேம் அதே வைப்ரேஷன்லேயே இருப்பாங்க. அதனால அவங்களாவே தானாக உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நோஃபேப்பில் ட்ராவல் பண்ணி போக 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 உங்களுக்கு ஹை லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட கம்யூனிட்டின்றது பெருசாகும். இதுவும் ஒரு அட்ராக்ஷன் தான். இப்படி தான் வந்து உங்கள் லைஃப்ன்றது மாறும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் எனர்ஜி லெவல் ஏற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப் வந்து சூப்பராக மாறும். நீங்கள் இப்போ சப்போஸ் படம் பார்த்து பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணும்போது எதிர்க்க இருக்கவங்களோட ஃபேஸை பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா உங்கள் மைண்டில் நேற்று நடந்த விஷயம் வந்து உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இப்போ டே 1ல் இருக்கோம், யாருக்குமே நம்மளை பிடிக்காது, ஒரு மாதிரி நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. எந்த பொண்ணும் வந்து நம்மளை பார்க்காது, ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருப்பீங்க. இதுவே நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு 15-20 டேஸில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும்? தைரியமாக எல்லாரோட ஃபேஸையும் பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நான் வந்து அழகாக இருக்கேன், எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், நான் வந்து நோஃபேப்பில் இருக்கேன் அப்படின்றது உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து உங்கள் நெகட்டிவை வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான ஒரு வழி. கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு அட்ராக்ஷன் உருவாகுது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அதனால் தயவு செய்து இந்த நோஃபேப்பை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சூப்பர் ஹியூமனாக மாறணும்னா கண்டிப்பாக இந்த நோஃபேப் சேலஞ்சை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், என் ஃப்ரெண்டு வந்து நல்லா வசதியானவன் ப்ரோ, அவங்க அப்பாலாம் செம பணக்காரரு, அவன் கண்ணா பின்னான்னு டெய்லி ஜாலியாக பண்ணிகிட்ருக்கான், அவன்லாம் சந்தோஷமாக தானே இருக்கான் ப்ரோ, ஆனால் என் லைஃபு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான். அவன் ஜாலியாக இருக்கானா, அவங்க அப்பா வந்து கண்டிப்பாக ஒரு டைமில் கஷ்டப்பட்டிருப்பார். கஷ்டப்படாமலாம் அவரோட லைஃப்பில் முன்னேறி இருக்கவே மாட்டார். அவர் கஷ்டப்பட்டு அவர் லைஃப்பில் முன்னேறி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வசதியை வந்து அவங்க பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்னா நமக்கு சொந்த வீடு இருக்காது, நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளோட லைஃப் ஸ்டைல்ன்றதே வேற. நமக்கு இருக்க ஒரே ஒரு சொத்து இந்த நோஃபேப் மட்டும்தான். மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இருக்க ஒரே ஒரு சொத்து இந்த நோஃபேப் மட்டும்தான். இதை வச்சு நீங்கள் எப்படி படிப்படியாக முன்னேறீங்கன்றதான் உங்கள் கையில் தான் இருக்குது. பணக்கார பசங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேற, அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே இருக்கும். அவங்க வந்து நோஃபேப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு நோஃபேப்னா என்னன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. ஏன்னா அவங்க அப்பா வந்து நல்லா பிஸ்னஸ் மேனாக இருப்பார், அதனால் அவங்களுக்குலாம் இது தேவைப்படாது. ஆனால் அவங்க லைஃப்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். மோஸ்ட்டாக நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க தான் இதில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு போனால் தான் நம்மளோட பசங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நோஃபேப் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், ப்ரோ நான் வந்து 75 டேஸ் நோஃபேப் இருந்தேன், எனக்கு இது வரைக்கும் ஒரு உமன்ஸ் அட்ராக்ஷன் கூட நடக்கலை, என் பின்னாடி எந்த பொண்ணுமே வரல அப்படின்னு சொன்னார். ப்ரோ உமன்ஸ் அட்ராக்ஷன்றது நீங்கள் நோஃபேப் இருந்த உடனே உங்கள் பின்னாடிலாம் பொண்ணுங்க அப்படியே ஓடி வருவாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் அடிக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கோ இல்லை பழகிறதுக்கோ ஏதாவது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நோஃபேப்பில் இருக்கும்போது. அப்போ வந்து நீங்கள் எப்படி பழகுறீங்க, எப்படி பேசுகிறீங்கன்றதுல தான் இருக்குது. அப்படி தான் வந்து இந்த உமன்ஸ் அட்ராக்ஷன்றது நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பின்னாடியே ஓடி வருவாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அது நடக்காது. அது படத்தில் வேணால் அப்படி நடக்கும். ரியல் லைஃப்ன்றதே வேறு. நீங்கள் வந்து ரொம்ப அடிக்ஷன் லெவல்லேருந்து நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போங்க. உங்கள் லைஃபு பாசிட்டிவாக மாறும். அப்போ உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உமன்ஸ் அட்ராக்ஷனும் நடக்க ஆரம்பிக்கும். சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி நடக்கலைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தனுக்கு 15 நாளில் நடக்குதுன்னா எனக்கும் அதே 15 நாளில் நடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படி நடக்கவும் நடக்காது. ஏன்னா ஒருத்தனோட ஜீனும் வேறு, ஒருத்தனோட லைஃப் ஸ்டைலும் வேறு, ஒருத்தனோட கேரக்டரும் வேறு.
அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்தந்த பீரியடில் தான் நடக்கும். நீங்கள் அவசரப்பட்டாலும் அது வந்து வேலைக்கு ஆகாது. இந்த நோஃபேப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நீங்கள் நோஃபேப் ஆரம்பித்து 100 நாள் பெனிஃபிட்ஸ் வரலாம் கூட மறுபடியும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து உங்களை செக் பண்ணணும். எனக்கு வந்து உடனே அது கிடச்சிடணும் அப்படி நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சாலே அது வந்து நடக்காது. 100% நடக்காது. உங்களுக்கு பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் இந்த நோஃபேப்பில் உங்களுக்கு பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. நீங்கள் 1 இயர் நோஃபேப் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, அந்த ஆசைப்படுறது தப்பே இல்லை. நோஃபேப் 1 இயர் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 12 நாள் இல்லை 15 நாள் வரைக்கும் போகிறீங்க, அவுட் ஆகிடுறீங்க. அப்போ உங்களுக்குள்ள என்ன ஒரு விஷயம் தோணுன்னா, என்னடா இது 1 இயர் இருக்கணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு காரணம் உங்ககிட்ட பொறுமை இல்லை. ஏன்னா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிடணும், சீக்கிரமாக அந்த ஹாப்பினஸ் வந்து கிடைக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதுதான் தப்பு. 365 நாளுன்றது உடனே போயிடாது. ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படணும். நீங்கள் கஷ்டப்படாமல் எதுவுமே உங்கள் லைஃப்பில் கிடைச்சிடாது. வேணால் தப்பான வெளியில் வேணால் ஈஸியாக அதை கிடச்சிரும். ஆனால் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பாசிட்டிவ்ன்ற அந்த வார்த்தை வந்தாலே உங்களுக்கு வந்து லேட் ஆகும்னு அர்த்தம். லேட் ஆகுதுனாலே உங்களுக்கு அது நிரந்தரமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால் இப்போ நீங்கள் நோஃபேப் 1 இயர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ட்ரெயினில் பொறுமையாக போகிற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே போங்க. உங்கள் மைண்டை நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. நடுவில் உமன்ஸ் அட்ராக்ஷன் வரும், லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும், நிறைய நல்ல நல்ல விஷயம் நம்மளை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும். நம்ம பாசிட்டிவாக மாறுவோம், நம்மளை நோக்கி மணி அட்ராக்ஷன் வரும், நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும். இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம இந்த நோஃபேப்ன்ற ட்ரெயினில் அப்படியே போய்கிட்டே இருக்கணும். பொறுமையை மட்டும் இழந்துடக்கூடாது. அதே மாதிரி மனசுக்குள்ளே ஒரு வெறி இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை, எனக்கு உடனே கிடைக்கிற இந்த ஹாப்பினஸ் எனக்கு வேணாம், எனக்கு வந்து பர்மனண்ட்டான ஒரு ஹாப்பினஸ், பெரிய சந்தோஷம் தான் எனக்கு வேணும், எனக்குன்னு கோல் இருக்குது, நான் வந்து கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணுவேன், நான் இந்த 1 இயர் நோஃபேப்பை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வெறி வந்து மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், நீங்கள் நோஃபேப் ஃபாலோ பண்ணுறன்றது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யார்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அவங்க மைண்டில் வந்து ஒரு நெகட்டிவாக ஒன்று வந்து தோணும். என்னடா இது, நம்ம அடிக்ஷனில் இருக்கோம், இவன் மட்டும் நோஃபேப் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்ற ஒரு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து யோசிப்பாங்க. அதனால் நீங்கள் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு நல்ல விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. அது யாராக வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் அதை வந்து ஒரு நெகட்டிவாக நினச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அது நடக்கவே நடக்காது. அதனால் நீங்கள் நோஃபேப் ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் நீங்கள் சைலண்ட்டாக நோஃபேப்பை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இதில் உமன்ஸ் அட்ராக்ஷன் மட்டும்தான் நடக்குமா அப்படின்லாம் கிடையாது. இதில் நிறைய நல்ல விஷயம் வந்து நடக்கும். இதை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து ஒரு பெரிய டாபிக். ஓகே, என் லைஃப்பில் நடந்த இன்னொரு உமன்ஸ் அட்ராக்ஷன் பற்றி நான் சொல்கிறேன். நான் ஆஃபீஸ் போன புதுசில் நிறைய பேர் இருந்தாங்க, அதில் நிறைய கேர்ள்ஸும் இருந்தாங்க. நான் அப்போ தான் நோஃபேப்க்கு புதுசு. எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்டிங் அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு பயமாகவே இருந்துச்சு. நான் அந்த டைமில் டே 14 தான் இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதுக்கு முன்னாடி என் பக்கத்தில் ஒரு பையன் தான் உக்காந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த பையனோட பிளேஸை வந்து மாற்றிட்டு ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் உக்காந்துது. பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. ஆனால் நான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை. நான் பாட்டுக்கு சிஸ்டம் பார்த்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த பொண்ணும் அப்படியே சிஸ்டம் பார்த்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே ஒரு 2-3 நாள் போச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்து சிரிக்க லைட்டாக ஒரு ஸ்மைலு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒர்க்கெலாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி லைட்டாக பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்டில் வந்து மீட் பண்ணி பேச ஆரம்பித்தோம். ஒன்றா சாப்பிட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ளே வந்துச்சு. ஜாலியாக 2 பேரும் ஒன்றா போய் சாப்பிட்றது, 2 பேரும் இன்டர்வல் டைமில் ஜாலியாக வெளியே சுற்றுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாட்டு செல்ஃபி எடுத்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம லைஃப் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்தா பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, நம்ம நார்மலாக கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட சோஷியலைஸாக பழக ஆரம்பித்தேன். ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்த நான் நோஃபேப் ஃபாலோ பண்ணதுனால எனக்குள்ள ஒரு நல்ல அட்ராக்ஷன் உருவாச்சு. நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட நம்பர் வாங்கி என்கிட்ட பழக ஆரம்பித்தாங்க. எனக்கு வந்து லைஃப் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அந்த பொண்ணுன்னு இல்லை, நிறைய பொண்ணுங்க வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க. உமன்ஸ் அட்ராக்ஷன் நிறைய நடந்திருக்கு எனக்கு. நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷை டைப்பாகவே இருப்பேன். யார்கிட்டையும் பேசவே மாட்டேன். புதுசான ஆளுங்கிட்ட பேசவே மாட்டேன். அதுவும் பொண்ணுங்கன்னா சுத்தம் நான் பேசவே மாட்டேன். ஒரு மாதிரி ஒரு தொடநடுங்கியாகவே இருப்பேன். ஏதாவது ஒரு பொண்ணு எதிர்க்க வந்தால் டக்குன்னு அங்கேருந்து விலகி போய் வேறு வழியாக போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் நோஃபேப்க்கு முன்னாடி இருந்த கேரக்டர். ஆனால் இப்போ வந்து டோட்டலாக என் லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு முழுக்க காரணம் இந்த நோஃபேப் தான். இந்த நோஃபேப் தான் உங்களுக்குள்ள ஒரு அருமையான அட்ராக்ஷனை ஏற்படுத்தும். இது மூலிமா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உருவாக்கும்.
நிறைய பேர்கிட்ட ஈஸியாக பேச வைக்கும், பழக வைக்கும். நீங்கள் ஒரு சூப்பரான பர்சனாக மாறுவீங்க. நீங்கள் ஒரு அட்ராக்ஷன் பர்சனாக மாறுவீங்க. இந்த நோஃபேப் ஃபாலோ பண்ணுறனால உங்களோட கண்ணில் வந்து ஒரு அட்ராக்ஷன் தெரியும். இது நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நோட் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளோட கண்ணு வந்து செம்ம க்யூட்டாக ஆகும். அந்த ஹை கான்டாக்ட்ன்றது கிடைக்கும். நோஃபேப்பில் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு கேர்ள் கிட்ட பேசுகிறோன்னா அவங்க கண்ணை பார்த்து பேசுவோம். அந்த அளவுக்கு ஒரு கண்ணும் அப்படியே மேக்னெட்டிக்காக கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கண்ணில் ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். நான் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம். என்னடா அவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் இதை அனுபவிச்சா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. எனக்கும் நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர் சொல்லி நான் படிச்சிருக்கேன். எனக்கே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ப்ரோ அப்படின்னு. ஸ்ரீலங்காவிலேருந்துலாம் நிறைய பசங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த நோஃபேப்ன்றது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது, உமன்ஸ் அட்ராக்ஷன்றது நல்லா ஒர்க் ஆகுது, அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய மெயிலும் வந்திருக்கு. நான் அதை ஸ்டோரியாகவும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த நோஃபேப்பில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து உமன்ஸ் அட்ராக்ஷன் பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்குறோம். இருந்தாலும் இந்த டாப்பிக்கை தாண்டி நடுவில் கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசுகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, மறுபடியும் டாபிக் உள்ள வருவோம். இந்த உமன்ஸ் அட்ராக்ஷன் பற்றி நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் யூடியூப்பில் இந்த ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக நோஃபேப் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த உமன்ஸ் அட்ராக்ஷன் பற்றி அதிகமாக பேசினாங்க. அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். என்னடா இது இப்படிலாம் நடக்குமா? ஒருவேளை இவங்க ஃபாரினர்ஸ்ன்றனால தான் இப்படி நடக்குது, நமக்கு இப்படிலாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் உண்மையாகவே அந்த மாதிரி அட்ராக்ஷன்லாம் கிடைச்சிது. அப்போ தான் நான் 100% நம்பினேன், நோஃபேப் ஃபாலோ பண்ணும்போது உமன்ஸ் அட்ராக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேரும் வந்து கமெண்ட் பண்ணாங்க, ஆமாம் ப்ரோ எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இது எல்லாருக்குமே இந்த உமன்ஸ் அட்ராக்ஷன்றது கண்டிப்பாக நடக்கும். 100% நடக்கும். டைம் வேணால் மாறலாம், லேட் ஆகலாம், சீக்கிரமாக ஆகலாம், இல்லை ரொம்ப லேட் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே. எல்லாருக்குமே அதே எனர்ஜி தானே உருவாகுது. ஜீன் வேறு வேறு இருக்கலாம், ஆனால் அந்த சக்தின்றது ஒன்று தான். அது ஒரே சக்தி தான். அதை நீங்கள் உங்களுக்குள்ளே சேவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மனுஷனாகவே இருப்பீங்க. உங்களோட அட்ராக்ஷன்றது நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு நல்ல அட்ராக்டிவ் பர்சனாக நீங்கள் மாறணுமா, இல்லை ஒரு 4 செவத்துக்குள்ளேயே உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்குமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நிறைய பேர் வந்து இந்த மொபைல் தான் உலகன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு சும்மா மாடிக்கு போய் நின்று பாருங்களேன், சுற்றி பாருங்களேன். இது ஒரு பெரிய உலகம். இதில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மொபைலே பார்த்துட்டு படம் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறவே முடியாது. நிறைய விஷயம் நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. உங்களோட சோல் இருக்குல்ல, உங்களோட ஆத்மா, அது வந்து எப்போ சந்தோஷமாக ஆகும்னா நீங்கள் இந்த உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சந்தோஷம் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆத்மா வந்து சந்தோஷம் அடையும். இந்த உலகத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டிய நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அதனால் ஒரு நல்ல விஷயத்த சூஸ் பண்ணுங்கள். உங்கள் கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை வந்து கொண்டு போங்க. அதுக்கப்புறம் எஸ்கேப் த மேட்ரிக்ஸ், அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்படி நம்ம இந்த தவறான விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகலாம், அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் நம்ம டாபிக் உள்ள வருவோம். ஓகே, என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு உமன்ஸ் அட்ராக்ஷனை நான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டான கேரக்டர் தான் என்ன மாதிரி. நான் அவன்கிட்ட சொன்னேன், நோஃபேப் ஃபாலோ பண்ணுறா, உன் லைஃப் வந்து சூப்பராக மாறும், செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவன் ஸ்டார்டிங்கில் செம்மையாக சிரித்தான், என்னை கலாய்ச்சான். ஆனால் அவன் வந்து ஒரு அடிக்ஷனான பர்சன் தான். அவன் என் பேச்சை நம்பவே இல்லை. நான் வந்து டக்குன்னு என் லைஃப்பில் முன்னேறி போயிட்டே இருந்தேன். ஜாப் போகிறது அந்த மாதிரி போயிட்டே இருந்தேன். ஆனால் அவன் சேம் அதே லெவலில் தான் இருந்தான். ஜாப் இல்லாமல் வெட்டியாக சுற்றிட்டு மொபைல் அடிக்ஷன் அப்படி தான் இருந்தான். நான் சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து நோஃபேப் ஃபாலோ பண்ணான். நான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் அவன் லாஸ்ட்டாக நோஃபேப்பே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். ஒரு 10 நாள் இருந்துட்டு என்கிட்ட வந்து சொன்னான், நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குடா, ஏதோ புதுசாக இருக்குடா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, நல்லா உடம்புலாம் நல்லா எனர்ஜியாக இருக்குது, அந்த லேசினஸ்லாம் போயிருச்சுடா அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. சரிடா, நான் இதையே அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் அவன் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் ஒரு உமன்ஸ் அட்ராக்ஷன் வந்து நடந்துச்சு. அவன் வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கான். அவனோட காலேஜ் ஜூனியர் பொண்ணு அவனை வந்து ரொம்ப நாளாக பார்த்துருக்கும் போல. திடீர்னு அந்த பொண்ணுக்கு அவன்கிட்ட ஏதோ பேசணும்னு தோணிருக்கும் போல. அந்த பொண்ணா வந்து அவன்கிட்ட வந்து பேசிச்சான். நீங்கள் என் காலேஜ் தானே, நீங்கள் 3rd இயர் தானே படிக்கிறீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சதான். ஸ்டார்டிங்கில் அண்ணான்னு தான் கூப்பிட்டுச்சான். அவனும் வந்து அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் 2 பேரும் நார்மலாக பேசிட்டு காலேஜுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணே வந்து இவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இவன் ஐடிலாம் வாங்கி இவனுக்கு மெசேஜ் பண்ணிச்சான். அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல.
அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்னை கூப்பிட்டான், வாடா வில்லிவாக்கம் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னா. எதுக்குறா அங்கே அப்படின்னு கேட்டேன். வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போனோம். பார்த்தா அந்த டைமில் தான் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த நோஃபேப் நான் ஃபாலோ பண்ணேன், இதனால தான் நடந்துச்சுன்னெலாம் எனக்கு தெரியலை, ஆனால் எனக்கு வந்து லவ் செட் ஆயிடுச்சுரா அப்படின்னு சொன்னான். நான் வந்து ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் இல்லை, நீ நோஃபேப் ஃபாலோ பண்ணனால தான் உனக்கு லவ் வந்து செட் ஆச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அவன் வந்து சிரிச்சான், சரி ஓகேடா அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சிஸ்டரும் அப்படியே வந்தாங்க பார்க்குக்கு. இவன் போய் பேசுகிறான் 1 மணி நேரமாக பேசுகிறான். எனக்கா செம்ம போராக இருந்துச்சு. நான் இவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எப்படா இவன் வருவான்னு. அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு வந்தான். அவனுக்கு செம்ம சந்தோஷம். அவன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லை. பைக்கில் உக்காந்துட்டு வரும்போது திடீர்னு சிரிக்கிறான். அவன் ஒரே செம்ம ஜாலியாக இருந்தான். அதுக்கப்புறம் தேங்க்ஸ்ரான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவ்வளோதான், அன்னைக்கு தான் நான் அவனை பார்த்த கடைசி நாள். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தேன். எப்படா இருக்க, லவ்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டேன். அது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சடா அப்படின்னு சொன்னதும் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. சரிடா இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டேன். பழைய மாதிரி தான்டா அப்படின்னு சொன்னான். பழைய மாதிரினா புரியலடா அப்படின்னேன். அப்புறம் நானே கேட்டேன், என்னடா மறுபடியும் அடிக்ட் ஆகிட்டியா அப்படின்னு. ஆமாண்டா, வேற என்னடா பண்ணுறது, லவ்வும் புட்டுக்குச்சு அப்படின்னு சொன்னான். அவன் நல்லா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல, அவனுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. சரி நடந்த வரைக்கும் நடந்துருச்சு, இனிமேலாவது ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவன் பண்ணானா என்னன்னு ஒன்றுமே தெரியல. இப்படி தான் வந்து அவன் லைஃப்பில் நடந்துச்சு. பாருங்களேன், அவன் வந்து நோஃபேப் ஃபாலோ பண்ணான். அவனுக்கு வந்து ஒரு நல்ல உமன்ஸ் அட்ராக்ஷன் நடந்துச்சு. மறுபடியும் அவன் வந்து அடிக்ட் ஆக ஆரம்பித்தான். மறுபடியும் அவன் லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த பொண்ணும் அவனை விட்டு போயிருச்சு. இப்போ லைஃப்பும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறான். ஏதோ ஒரு வேலைக்கு போய் கஷ்டப்படுறான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த அடிக்ஷன் தான். நீங்கள் நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, அது நடுவில் விட்டுறக்கூடாது. நீங்கள் விட்டீங்கன்னா பழைய மாதிரி ஆயிடுவீங்க. நீங்கள் எந்நேரமும் அதே நினைப்பிலே இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கவே கூடாது. இந்த உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது, பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நோஃபேப் ஃபாலோ பண்ணுங்கள். லவ் ஃபெயிலியர்லாம் ஆகிட்டா சில பசங்க வந்து லவ் ஃபெயிலியர் ஆனால் ரொம்ப தப்பான சைடு போயிடுவாங்க. அப்படி போனாங்கன்னா அவங்க லைஃப் இன்னும் ரொம்ப மோசமாக மாறிடும். உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சா, நீங்கள் மறுபடியும் நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லவ் தான் ஃபெயிலியர் ஆச்சு, ஓகேவா? லைஃப் ஒன்றும் ஃபெயிலியர் ஆகலை. லவ்ன்றது நம்ம லைஃப்பில் ஒரு பாட்டு தான். அதுதான் நம்ம லைஃப்னுலாம் கிடையாது. அதுக்காக நம்ம உயிரை விடணும் அப்படிலாம் கிடையாது. லவ்ன்றது நம்ம லைஃப்பில் வரும் போவோம். ஆனால் நம்மளோட கோல்ன்றது நம்ம லைஃப்பை வந்து சிறப்பாக வாழணும். அதுக்கு வந்து நம்ம அந்த நோஃபேப்பை ஃபாலோ பண்ணணும். அது சும்மா 10 நாள் 20 நாள்லாம் ட்ரை பண்ணாலும் பத்தாது. நீங்கள் மினிமம் ஒரு 90 days ஆகுது இருக்கணும். நான் சொல்கிறது மினிமம் 90 days. அதிகபட்சன்றது நீங்கள் 1 year இருக்கலாம், இல்லை 2 year இருக்கலாம். அது உங்களோட வில் பவர் பொறுத்து. நீங்கள் இந்த நோஃபேப்ன்றது உமன்ஸ் அட்ராக்ஷனுக்காக தான் பண்ணுறீங்களா, அது தப்பே இல்லை. அது ஒரு மோட்டிவேஷனாக வச்சு நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதிலே டைவெர்ட் ஆகி நீங்கள் அதில் ஃபெயிலும் ஆகிடக்கூடாது. அதாவது என் ஃப்ரெண்டு மாதிரி, அதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். என் ஃப்ரெண்டு மாதிரி அந்த உமன்ஸ் அட்ராக்ஷன்லேயே நீங்கள் டைவெர்ட் ஆகி ஃபெயிலும் ஆகிடக்கூடாது. நீங்கள் நோஃபேப் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பார்ட்னர் உங்களுக்கு வந்து அமையணும். நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும். இதுதான் வந்து உங்களோட கோலாக இருக்கணும். இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்க வேணாம். லைஃப் கஷ்டமாக போகுது, நெகட்டிவாக போகுது, எனக்கு மட்டும் எல்லாமே தப்பாகவே நடக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் நினச்சா மாற்றலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 365 நாள் கையை காலை வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும். இருக்கிறதுலே ஈஸியான கோல் எது தெரியுமா? நான் உங்களுக்கு வந்து இந்த சூப்பரான சீக்ரெட்டை சொல்கிறேன். இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகுறன்றது அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வந்து என் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுறதுக்கு காரணம் இந்த நோஃபேப் தான். அதை நான் வந்து 100% உறுதியாக சொல்லுவேன். என் லைஃப் நல்லா ஜாலியாகவும் போயிட்டுருக்கு. இதே மாதிரி உங்கள் லைஃப்பும் நீங்கள் வந்து ஹாப்பியாக வாழணுன்றது தான் என்னோட விருப்பமும். நீங்கள் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடிக்ஷன்னால் உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரும் தெரியுமா? ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ வேணால் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கலாம், ஆனால் போக போக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்கள் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வாங்க. இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்களே நைட்டு பார்க்கலாம் அப்படின்னு, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க தயவுசெய்து. ரியல் லைஃப்னா என்ன அப்படின்றத முதல்ல பாருங்கள். சும்மா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு போய் பாருங்கள். புது புது மனுஷங்களாம் இருப்பாங்க, அவங்கள பாருங்கள். ரியல் லைஃப்குள்ளே வாங்க. மொபைலே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மொபைலில் நிறைய பொய்யான விஷயத்தை தான் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே மொபைலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரியல் லைஃப் எப்படி வாழ்வீங்க? அதனால் நீங்கள் ரியல் லைஃப்குள்ளே வாங்க. மொபைல் வந்து உங்கள் தேவைக்கு தான் வந்து நீங்கள் பயன்படுத்தணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, தாராளமாக நீங்கள் மொபைல் எடுத்து பார்க்கலாம். எப்பயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டுமே நம்ம கையில் இருக்கும். நம்ம எதை சூஸ் பண்ணணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. பாசிட்டிவான விஷயத்த சூஸ் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பை பாசிட்டிவாக மாற்றுங்க. உமன்ஸ் அட்ராக்ஷன்லாம் தாண்டி நம்ம வேறு ஏதோ டாபிக்குள்ளலாம் போயிட்டோம். ஆனாலும் பரவாயில்ல, இந்த நோஃபேப்குள்ளேயே தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த நோஃபேப் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள், இந்த நோஃபேப் ஃபாலோ பண்ணுறதுனால உனக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்டா. நீ உன் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்க, நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ வந்து இந்த நோஃபேப்பை ஃபாலோ பண்ணு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சில பசங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்கள்ல, மச்சான் லைஃபே எனக்கு ஒரு மாதிரி போயிட்டுருக்கடா, செத்துடலாம் போல இருக்கடா அப்படிலாம் நெகட்டிவாக பேசுவாங்கள்ல, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்க லைஃப்பில் முன்னேறத்துக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நோஃபேப் பற்றி டீட்டெயிலாக, அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தன் அவன் லைஃப்பை நல்லா வாழ்கிறதுக்கு காரணம் நீங்களாக இருப்பீங்க. அதே மாதிரி நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் இந்த சேனல் தான் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. யூடியூப்பில், கூகுளில் நிறைய மோட்டிவேஷன் இருக்குது. மோட்டிவேஷன் வீடியோஸ் அதிகமாக பாருங்கள். இல்லை நோஃபேப் ஸ்டோரியை வந்து படிங்க. நீங்கள் இப்படி பார்க்கறதுனால, படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு செம மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். நமக்கு இந்த நோஃபேப் பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன் தான் ரொம்ப 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 முக்கியம். மோட்டிவேஷன் குறைஞ்சிச்சு, உங்களுக்கு அந்த வில் பவரும் குறைஞ்சிரும். நீங்கள் சீக்கிரமாக அவுட் ஆயிடுவீங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக இருந்து ஜெயிக்கணும், வெறித்தனமாக ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மோட்டிவேஷன் அடிக்கடிக்கு பாருங்கள். நிறைய ஃபாரினர்ஸ் கூட வீடியோ போட்டிருப்பாங்க, அதை கூட பாருங்கள். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் எப்போ அவுட் ஆகுறாங்க கேட்டிங்கன்னா சாட்டர்டே சண்டே தான். இந்த வீக்கெண்டில் தான் நிறைய பேர் வந்து அவுட் ஆகிறாங்க. நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு தான். நீங்கள் இப்போ நோஃபேப் ஃபாலோ பண்ணுறீங்க, நல்லா ரன் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்க. வீக்கெண்டில் தான் உங்களுக்கு அர்ஜஸ்ன்றது அதிகமாக வரும். ஏன்னா வீக் டேஸில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, ட்ராவலு அது இதுன்னு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். வீக் டேஸு நல்லா உங்களுக்கு பிஸியாகவே போயிடும். வீக்கெண்டில் நீங்கள் லீவுன்ற போது நீங்கள் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அமையும். மொபைலை அதிகமாக பார்ப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லாத டெம்ப்டிங், அர்ஜஸ், ட்ரிகரிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு வரும். இந்த டைமில் தான் நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதுக்காக தான் மெயினாக இந்த வீக்கெண்டை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். வீக்கெண்டில் நீங்கள் நல்ல ஒரு மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கலாம். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து பாசிட்டிவாக மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஏதாவது மோட்டிவேஷனாக படிக்கிறது, ஏதாவது ஒரு நோஃபேப் ஸ்டோரியை படிக்கிறது. நீங்கள் சும்மா கூகுளில் நோஃபேப் ஸ்டோரிஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள், நிறைய வரும். அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி மூவிஸ் பார்க்குறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக அந்த ஹாலிவுட் மூவிஸு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நடுவில் அந்த டெம்ப்டிங் அர்ஜஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. இதனால் நீங்கள் அவுட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மூவிஸ் பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல புக்கு படிங்க ஃப்ரீ டைமில். நான்வெஜ் வந்து முக்கியமாக நைட் டைமில் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப தூண்டி விட்டுரும். ஆனால் நீங்கள் இந்த நோஃபேப்பில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் எதாலையும் அசைக்கவே முடியாது. உங்களுக்கு அந்த வில் பவர் இருந்தால் போதும், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. வீக்கெண்ட்லாம் உங்களுக்கு ஒரு மேட்டராகவே இருக்காது. நான் சொல்கிறது இந்த டபுள் மைண்டாக இருப்பாங்கள்ல பசங்க, அதாவது செம்மையாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் வீக்கெண்ட் வரும்போது ஒரு மாதிரி வீக் ஆகிடுவாங்க. பண்ணிடலாமா, இன்றைக்கி பார்த்துடலாமா அப்படின்னு டக்குன்னு மாறிடுவாங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தான் சொல்கிறேன்னு, இந்த பார்க்குறது பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. எது கஷ்டம்னா நீ வந்து அந்த 90 days நோஃபேப் இருக்கிறது தான் கஷ்டம். கஷ்டமான விஷயத்த உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், 5 minutes ஹாப்பினஸ் வேணுமா, இல்லை பர்மனெண்ட்டாக ஒரு பெரிய ஹாப்பினஸ் வேணுமா? நீங்கள் நோஃபேப்பில் இருக்கும்போது சர்ப்ரைஸாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், பெருசாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையும், கண்டிப்பாக அமையும். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். பொறுமையாக நோஃபேப்பில் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உலகத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஓகேவா? அது வந்து உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட வரும். நீங்கள் நோஃபேப்பில் இருக்கும் போது மட்டும்தான். அதனால தான் நீங்கள் வந்து நோஃபேப்குள்ளேயே இருக்கணும். நோஃபேப் தான் உங்களோட சேஃப் ஜோனு. நீங்கள் சேஃப் ஜோன்லேயே இருக்கணும், ஓகேவா? அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களை நோக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இல்லை நான் படம் பார்ப்பேன் பண்ணுவேன்னா உங்கள் லைஃப் அப்படியே ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். எஸ்ஜே சூர்யா சொல்கிற மாதிரி படம் பார்த்தேன் பண்ண ரிப்பீட்டு, படம் பார்த்தேன் பண்ண ரிப்பீட், அப்படி போய்கிட்டே இருக்கும். லைஃப் அப்படியே நெகட்டிவாக போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் எதுக்கு நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் மெயினாக இந்த நோஃபேப்பில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு எதை பற்றியும் கவலையே படாதீங்க. அது எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு. கடவுள் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுறாரு, ஓகேவா? நீங்கள் அந்த வழியில் கரெக்டாக போகிறீங்களான்றது தான் முக்கியம். உங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கள் வரலாம். வழியில் நடுவில் பாம்பு வரலாம், நடுவில் சிங்கம் வரலாம், சிறுத்தை வரலாம். அந்த வழியில் என்ன ப்ராப்ளம் வேணால் வரலாம். ஆனால் நீங்கள் ஒதுங்கி போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் அது கூட சண்டை போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஒதுங்கி போய்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலே நீங்கள் ரொம்ப லக்கியான பர்சன் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னுமுமே இந்த சீக்ரெட் வந்து தெரியாது. உங்களுக்கு இந்த சீக்ரெட் வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த வீடியோ சுமார் ஒரு 3000 பேர் பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன், 3K வியூஸு. இந்த 3000 பேரும் ரொம்ப லக்கியான பர்சன் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு, எப்படி சக்ஸஸ் ஆகணும்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த நோஃபேப் ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் அடையலாம். நடுவில் மணி அட்ராக்ஷன் வரும். மணி அட்ராக்ஷன் பற்றி கொஞ்சம் பேசுவோம். மணி அட்ராக்ஷன்றது எப்படி வரும்னா சேம் உமன்ஸ் அட்ராக்ஷன் மாதிரி தான். உங்கள் உடம்புல உருவாகிற அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து மணியை அட்ராக்ட் பண்ணும். சேம் இந்த நோஃபேப்க்கும் ஒரே வைப்ரேஷன் தான், அந்த மணி அட்ராக்ஷனுக்கும் ஒரே வைப்ரேஷன் தான். ரெண்டுமே ஒரே வைப்ரேஷன் தான்.
ரெண்டும் ஒன்று ஈர்க்கக்கூடியது. அதனால் ஈஸியாக நீங்கள் நோ ஃபேப் இருக்கும்போது அந்த மணின்ற வைப்ரேஷன் வந்து உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகும். நல்ல ஒரு செல்வம், செழிப்பு, ஆரோக்கியம் எல்லாமே உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகும். எல்லாமே உங்களை வந்து அடையும். இந்த நோ ஃபேப் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான். நீங்கள் எப்போ அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். அதனால் அந்த சக்தின்றது எவ்வளோ முக்கியன்றதை யோசிச்சு பாருங்கள். அதுதான் உங்களோட சொத்தே. நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருக்கீங்களா, உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒரு பெரிய சொத்து இருக்குது, ஓகேவா? அதை வந்து கடவுள் உங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்துருக்காரு. அதை வச்சு நீ உங்கள் லைஃப்பில் முன்னேறிக்கோ, அவ்வளோதான். அதுதான் சீக்ரெட். என் லைஃப்பில் வந்து நிறைய மணி அட்ராக்ஷன்லாம் நடந்திருக்கு. நான் ஒரு கோல்டு காயின் கூட வாங்கியிருந்தேன். அதை கூட நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் மணி அட்ராக்ஷன் பற்றி நிறைய பேசியிருக்கேன். பணம்ன்றது நம்மளை நோக்கி அதிகமாக அட்ராக்ட் ஆகும் இந்த நோ ஃபேப்பில் இருக்கும்போது. அதே மாதிரி பணத்தை வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. பணம் உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகுதுன்னா கண்ணா பின்னான்னு செலவு பண்ணாமல் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை பேங்க்கில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக யூஸ் ஆகும். நீங்கள் இந்த நோ ஃபேப் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் தோல்வின்றதே இருக்காது. கண்டிப்பாக எப்பவுமே வெற்றி தான். அப்படியே நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் வெற்றியை நோக்கி தான் நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளரும். நோ ஃபேப் இருக்கும்போது நடுவில் ஃப்ளாட் லைன் வரும், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. அது வரும் போகும், ஆனால் உங்கள் லைஃப்ன்றது எப்பயுமே ஹாப்பியாக தான் இருக்கும். இப்போது நான் சேல் பண்ணுற அந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம். பான். இப்போது பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு, வயது முதியவர்கள் படம், அதாவது ஆன்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஆன்டி ஞாபகம் தான் வரும். இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும். இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆன்ட்டினா என்ன? நம்ம எல்லாரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்களை, அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லாரையும் ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் இப்போது இந்த ஆன்ட்டின்ற வார்த்தையை ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. இதுக்கு ரீசன்ஸ்லாம் பான், இது மூலயமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான், இந்த ஆன்ட்டி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமாக போகிறாங்க. பாவம், அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃபு, அவங்க நமக்கு அக்கா மாதிரி, இல்லைனா தங்கச்சி மாதிரி, இல்லைனா அம்மா மாதிரி. அவங்கள போய் தப்பாக பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் பான் மூவிஸும் தான் காரணம். பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம்தான். இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும், அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும். அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு. நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸ்டெப் மாம், ஆன்டீஸ், நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க. நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான். நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க, உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் 9360644713. இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா. இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் 197 ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான், 9360644713. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவ் லிங்க் தருவோம். அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும். இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும்.